விஜய பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம், அங்க சீமான பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம். நாம் தமிழர் கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக இளைஞர் முகம்னு என்ன இருக்குன்னு கேள்வி இருக்கு. இங்க போட்டியே தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடா பாஜகவாங்கிறது தான் அப்படிங்கிற அந்த ப்ரொபகண்டா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாதா? ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்டுதான் ஜெயிச்சவங்க ஜெயலலிதா. பிரேமலதா உள்ளிட்ட தேமுதிக அந்த பக்கம் போயிருக்கு. தனியரசு அவர்கள், தமிமுன் அன்சாரி அவங்கெல்லாம் அந்த பக்கம் ஆதரவு கரம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மாற்று அப்படின்னு மக்கள் நினைக்கும் பட்சத்துல, அப்படியான பர்செப்ஷன் இருக்கும் பட்சத்துல இவங்கெல்லாம் உங்க கூட தானே வந்திருக்கணும். நாங்க சர்க்கஸ் ஒன்றும் காட்டலையே. இளைஞர்களை ஈர்ப்பதற்கு தலைவர் தேவையில்லை. இளைஞர்களையே தலைவர்களாக அதிமுக உருவாக்கி இருக்கிறது. அதற்கு உதாரணமா தான் இங்க நாங்க 2 பேர் உட்கார்ந்துருக்கோம். அதற்கு உதாரணமா தான் செந்தில் அங்க உட்கார்ந்துருக்காங்க. நீங்க இளைஞர்களை புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா, முட்டாள்னு நினைக்கிறீங்கிறாங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். இப்போ இந்த பக்கம் 5 வருஷமா நான் சொல்றேன், ஒத்த லேப்டாப் கொடுக்கல. அறிவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அன்பில் மகேஷோட 50 பேட்டி இருக்கு. உண்மையிலேயே அன்பில் மகேஷ் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவங்க அந்த 50 பேட்டி அவரே போட்டு பார்க்கணும். சனாதனம்னா என்ன? இன்னாருக்கு இன்னது சனாதனம் அப்படின்னா ஏன் முதலமைச்சர் பதவி மட்டும் உங்க குடும்பத்திற்கு அப்படின்னா அது திராவிட சனாதனமா? 99 எலெக்ஷன்ல இதே பாஜகவோட நீங்க கூட்டணி அமைக்கலையா? முரசொலி மாறனுக்கு மூச்சு நிக்கிற வரை நீங்க பாஜக கூட இருக்கலையா? வாஜ்பாய் விமானத்துல ஏறி இறுதி மரியாதை செலுத்தி விட்டு திரும்பி வீட்டுல போய் தலைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி பாஜகவை கைகழுவி விடலையா? சிங்கம் எப்பயும் சிங்களா தான் வரும். கூட்டணி மாத்திரமே ஒரு வெற்றியை தீர்மானிப்பதில்லை. வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு அழைக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வியடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று அழைக்கிறது. இதுவரைக்கும் கேட்டீங்க கேள்வி, நல்ல அருமையான கேள்வி. நாங்கள் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேட்குற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, மானம் கட்டு வெக்கம் கட்டு கேவலப்பட்டு போனார் பாருங்க 50%. ஒருத்தருக்கு பின்னாடி நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட கடன் சுமை என்ன இருந்துச்சு, அதைத்தான் இப்ப மக்கள் பார்ப்பார்கள். நெருக்கடியான நேரத்தில் மக்களை மீட்டெடுத்தவர், காப்பாற்றியவர் யார், எந்த அரசாங்கம் என்பதுதான் மக்கள் கவனிக்கும். KRR Air, atmospheric gases and renewable company, saving lives, transforming industries and protecting environment. பரமசிவன் அவர்களுக்கும் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் கேள்வி. இளைஞர்கள் மாணவர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஏன் அவர்கள் வாக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா களத்துல திமுக இன்னொரு பக்கம், தாவேகா சுத்தி இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம், திமுக இளைஞர் அணிலேயே 50 லட்சம் பேரை இணைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு, இளைஞர் அணி நிர்வாகிகள் மாநாடுன்னு மண்டலமா நடத்துறாங்க. இவ்வளோ ஒரு மாஸ் கூட்டத்தை அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு வலிமையோட அதிமுகவின் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதிமுக இளைஞர்களை அந்த அளவுக்கு கவர்றீங்களா? உங்கள்கிட்ட இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் யார் இருக்கா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு தலைவர் தேவையில்லை. இளைஞர்களையே தலைவர்களாக அதிமுக உருவாக்கி இருக்கிறதுக்கு அதற்கு உதாரணமா தான் இங்க நாங்க 2 பேர் உட்கார்ந்துருக்கோம். அதற்கு உதாரணமா தான் செந்தில் அங்க உட்கார்ந்துருக்காரு. மற்ற இயக்கங்கள் எல்லாம் இளைஞர்களுடைய உழைப்பை வைத்து தங்களுக்கு வெளிச்சம் போட்டுக் கொள்வார்கள். அதிமுக இயக்கம் மட்டும்தான் இளைஞர்களுடைய உழைப்பை வாங்கி அந்த உழைப்பை அவர்களுக்கே வெளிச்சமாக போட்டு தமிழ்நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். இன்னைக்கு பரமசிவத்தை பல பேர்த்துக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, 2016 மருத்துவம் படித்த ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு எம்எல்ஏவா போட்டியிட வாய்ப்பு கொடுத்து, கொரோனா அப்போ மதுரை அப்பல்லோவில் அட்மிட் ஆகியிருந்த எனக்கு மாநிலத்தினுடைய பாசறை செயலாளராக அறிவிப்பு வெளியிடுறார் எடப்பாடியார். சட்டமன்றத்தில் பர்ஃபார்மன்ஸ், கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் பார். இன்னைக்கு சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்றைக்கு மாணவர் அணியினுடைய அந்த பொறுப்பை வழங்குறாருண்டா அவருடைய போராட்ட குணம், அவருடைய கமிட்மெண்ட், அதை பார்த்து அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால இங்கே இளைஞர்கள் தலைவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் மற்ற கட்சிகள், நீங்க சொல்ற நடிகருடைய கட்சியா இருக்கட்டும், இப்ப தனியா இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், திமுகல உதயநிதி திமுகல இப்ப இந்த படம் பார்த்திருப்பீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல விஜய பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம், அங்க சீமான பார்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியில. அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக இளைஞர் முகம்னு என்ன இருக்குன்னு கேள்வி இருக்கு. நாங்க சர்க்கஸ் ஒன்றும் காட்டலையே. எங்களை பார்க்க வர்றதுக்கு சர்க்கஸ் பார்க்கறவன் தான் ஆன்னு வாயை பார்க்கணும். என்ன திட்டம் செய்தார்கள்னு பார்க்கறோம். ஆட்டோமேட்டிக்கா தலைவர் பின்னாடி வர போறான். இன்றைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்காங்க. கொரோனா நேரத்தில் கூட அதிகமான முதலீடை ஈர்த்த மாநிலம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினது யார? எடப்பாடி பழனிசாமி. பாராட்டினுடைய விளைவு என்ன? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகமாகும். அதானே வேணும் உங்களுக்கு. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை என்ன அறிவிச்சிருக்காரு? வேலையில்லா பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சிருந்தா போதும், உங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் உதவித்தொகை வழங்குகிறேன். இதுதானே அவங்களோட ஷூல நின்று பார்க்கறதுங்கிறது. அதுதான் இப்ப மாநாடு நடத்துனாங்க, இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க, நிர்வாகிகள் மாநாடு. அதான் நிர்வாகிகள் மாநாடு. அதுல வெளியில வந்ததுக்கு அப்புறம் மைக்கு உங்களை மாதிரி நிருபர்கள் கேட்டாங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட் பேட் தரேன்னாங்க, வாங்குறதுக்காக வந்தோம், கொடுக்காம போயிட்டாங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? அதிமுக ஒரு மாநாடு நடந்துச்சு வேலூரில், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநாடு. 50,000க்கும் அதிகமான இளைஞர்கள் வெறும் 25 தொகுதியில் கூட்டியிருந்தோம் அதே கூட்டத்தை. ஆனால் ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் அதை நாங்கள் குறிக்கோளாகவும் வச்சுக்கல. எங்களுக்கு தேவை எங்களுடைய தலைவரனுடைய எதிர்கால திட்டம் என்ன, தேர்தலில் எப்படி பணியாற்றணும்னு அதிமுக இளைஞர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டணும். நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கூடுற கூட்டத்தை பார்க்குறீங்க, நாங்கள் அந்த கூடுற கூட்டத்துக்கு என்ன பர்பஸ்ஃபுல்லாக செய்ய முடியும்னு பார்க்குறோம். அதனால் இளைஞர்களுக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய எதிர்கால திட்டங்கள் நிறைய வைத்திருக்கிறதுங்கிறது என்னுடைய பார்வை. சிங்கே, அதே கேள்விதான். பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், ஊடகங்களை பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய தரவுகளா 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அதிமுக ஓட்டு போடலாம், ஆனா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்க சூஸ் பண்ற விதமே வந்து வேற சில கட்சிகளா தான் இருக்கு, அதனால யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஒரு ப்ரொபகண்டா வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுல உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மீடியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசுறது ஜென்சியோட ஓட்டு யாருக்கு, அதாவது வந்து 35 வயதுக்கு கீழே இருக்கவங்களோட வாக்கு மட்டும் 30% இந்த முறை இருக்கிறது ஆஸ் பர் ஆஃப்டர் எஸ்ஐஆர் டேட்டா. அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட 1.5 to 2 கோடி ஓட்டுக்கிட்ட தோராயமாக வர்ற மாதிரி இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இப்போ விஜய்க்கு ஒரு சைடு விசில் அடிச்சுட்டு ஒரு ரசிகர்கள் போகிறாங்க, அங்கே போகிறாங்க. சீமானுக்கு ஒரு சைடு இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. இப்போ அதிமுக 53 வருஷமாக இருக்குது, இளைஞர்கள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் அங்கே இங்கே. இப்போ அதை தான் நீங்களும் முன்வைக்கிறீங்க. நீங்கள் இளைஞர்களை புத்திசாலின்னு நினைக்கிறீங்களா முட்டாள்னு நினைக்கிறீங்கிறாங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில். நாங்கள் வந்து இளைஞர்கள் புத்திசாலிகள்னு நினைக்கிறோம். எதை வச்சு சொல்கிறேன்னு, ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு கூட்டத்தை பார்த்து மட்டுமே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கங்கிற அந்த எண்ணம் தான் இந்த கேள்விக்கான ரூட் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் அப்பா வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் நான் முதல் லேப்டாப் வாங்குறதுக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 30,000 ரூபா வட்டி இல்லா கடன் வாங்கி மாதம் 3,000 ரூபா 10 மாதம் திருப்ப செலுத்த என்னால் ஒரு லேப்டாப் வாங்க முடிஞ்சு. அன்றைக்கி லேப்டாப் விலை 30,000 ரூபா, இன்றைக்கி வந்து 60,000 70,000 ஆயிடுச்சு. இன்றைக்கி அதிமுகவோட ஆட்சியில் 10 வருஷத்தில் 52,35,000 இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். அவங்களோட வயசை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அந்த 52,35,000 பேரும் இன்னைக்கு நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறனால இன்னைக்கு 22 to 32 வயசுக்குள்ளே இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். நான் பிஹெச்டி டெக்கில் இசிஇ படித்தேன். என் கல்லூரியில் எங்களோட படிக்கும்போது நிறைய பேர் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு கூட போடாமல் விவசாயி கூலி வேலை செய்வர்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பையன் நல்லா படித்து, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கான், அவன் தங்கச்சி நல்லா படிக்க வச்சு நல்லா கல்யாணமாகி நல்ல ஒரு வீடு குடும்பம், அவங்க அம்மா அப்பாலாம் வெளிநாடு போயிட்டு வராங்க, அந்தளவு வளர்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு மீனை பிடித்து கொடுப்பது போல தேவையில்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து அவனே பிடிச்சிப்பாங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு. ஒரு கல்வி எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு. ஏன் நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் 52 35,000 லேப்டாப் கொடுத்தா உடனே ஓட்டு போட்டுருவாங்களா? நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார், சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். ரமேஷ் பணக்கார வீட்டு பையன், சுரேஷ் ஏழை வீட்டு பையன். இந்த சுரேஷ் ரமேஷுக்கு வந்து பணக்கார வீட்டு பையன் 10வது 11வது படிக்கும் போது லேப்டாப் வாங்கி கொடுத்துறாங்க. 11 12 முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 6 வருஷம். முதல் தடவை சைக்கிள் ஒத்தர் படல் போடும்போது எப்படி அடிப்பான், அப்புறம் 6 வருஷம் ஓட்டும்போது சைக்கிள் எப்படி ஓட்டுமோ அந்த அளவு லேப்டாப்பில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டான். சுரேஷுக்கு வந்து அப்படி இல்லை, ஏழை மாணவன். வேறு 2 பேரும் ஃபைனல் இயரில் வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல சுரேஷ் கூனி குறுகி உட்காருவாங்கிறது உண்மைதான். ஏன்னா இந்த ரமேஷ்க்கு வந்து அந்த அளவு ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. முடிச்சிடறேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, முடிச்சிடறேன். ஆக்சஸ் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம ஆணா பிறக்கிறோமா பொண்ணா பிறக்கிறோமா நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, கருப்பாக பிறக்கிறோமா செவப்பாக பிடிக்கிறோமா நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, காலையில் பிறக்கிறோமா மாலையில் பிறக்கிறோமா நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, சென்னையில் பிறக்கிறோமா சிக்காகோவில் பிறக்கிறோமா நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, நம்ம அப்பா அம்மா யாருன்னு நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, ஜாதி மத மொழி எதையுமே நம்ம முடிவு பண்ணுறதில்ல. ஒரு தாயின் கருவறையிலேருந்து வெளியில் வர்றவங்க போது அம்பானி வீட்டில் பிறந்தா பணக்கார, இங்கே இருக்கிற ராமசாமியான வீட்டில் பிறந்தா ஏழைனா அந்த ஏழை பையனோட தவறா அந்த லேப்டாப் வாங்க முடியாதுன்னா இல்லை, அந்த ஏழை பெற்றோர்களோட தவறான்னு இல்லை. அப்போ இந்த உயர்வு தாழ்வை மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை ஒரு தொலைநோக்கு திட்டமாக பார்த்து 11வது படிக்கிற பையனுக்கு ஓட்டே இல்லைனாலும் 52,35,000 பையங்களுக்கு கொடுத்து எத்தனையோ பேரை வந்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் லாயராகவும் நிறைய சயின்டிஸ்டாகி நான் சொல்ல இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு அந்த பாராட்டி போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் 5 வருஷமா நான் சொல்கிறேன், ஒத்த லேப்டாப் கொடுக்கல, ஒரு லேப்டாப் கொடுக்கல, டேப் கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சாங்க. அறிவிச்சு முடிச்சதுக்கப்புறம் அன்பில் மகேஷோட 50 பேட்டி இருக்கு. உண்மையிலேயே அன்பில் மகேஷ் அவர்கள் உண்மையை பேசக்கூடியவங்க அந்த 50 பேட்டி அவரே போட்டு பார்க்கணும். நிதி நிலைமை யோசிச்சுட்டு இருக்கிறோம், டேப் கொடுக்கலாமா லேப்டாப் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இத்தனை பேருக்கு லேப்டாப் ஆர்டர் கொடுத்தா கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்படியே சொல்லி கடைசியில் இன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் கொடுக்குறேன்னு சொல்லி அது 1 லட்சம் பேர் கூட கொடுக்கல. ஏன் அது 11 12 கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி கொடுக்குறாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் இளைஞர்களை முட்டாளுன்னு நினச்சிங்கன்னா இப்போ லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிருவீங்க.
உண்மையான சமூக மாற்றத்தை எந்த இயக்கம் நம்மளோட நின்று நம்ம அப்பா அம்மாவை ஏழை எளியத்தை மாணவர்களோட கஷ்டத்தை புரிஞ்சு உருவாக்குதுன்னு இளைஞர்கள் புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்க அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, பொறுத்து பார்ப்போம். இன்பதுரை அவர்களுக்கு இங்க கொள்கை ரீதியில திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் எப்பவுமே பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுதான் சமம். இங்க போட்டியே வந்து தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடா பாஜகவாங்கிறது தான் அப்படிங்கிற அந்த ப்ரொபகண்டா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடாதா? ஏன்னா மோடியா லேடியான்னு கேட்டு தான் ஜெயிச்சவங்க ஜெயலலிதா. அப்ப அந்த ப்ரொபகண்டா இங்கேயே எடுபடும்ல. அவர் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுது. டெல்லியா அல்லது தமிழ்நாடா? இதோட அடிப்படை என்ன? திராவிடம் வெர்சஸ் தேசியம். அது தேசிய இயக்கமாக இருக்கிற பாரதிய ஜனதா மீது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு சனாதனம். சனாதனம்னா என்ன அப்படின்னா, இன்னாருக்கு இன்னது அப்படின்னா சனாதனம், அப்படி தானே? அப்படின்னா ஏன் முதலமைச்சர் பதவி மட்டும் உங்கள் குடும்பத்திற்கு அப்படின்னா அது திராவிட சனாதனமா என்று கேட்கிறேன். பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துரும்னு நீங்கள் சொல்கிறீங்களே. 98ல் 99 எலெக்ஷனில் இதே பாஜகவோட நீங்கள் கூட்டணி அமைக்கலையா? முரசொலி மாறனுக்கு மூச்சு நிற்கிற வரை நீங்கள் பாஜக கூட இருக்கலையா? வாஜ்பாய் வந்து விமானத்தில் ஏறி இறுதி மரியாதை செலுத்தி விட்டு திரும்பி வீட்டில் போய் தலைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி பாஜகவை கைகழுவி விடலையா? இதெல்லாம் உங்களுடைய இல்லை. ஆக இன்றைக்கு அரசியலில் மக்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா, யார் சிறந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு எந்த முதலமைச்சர் வேணும், ஸ்டாலின் வேணுமா எடப்பாடியார் வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடியார் செய்த சாதனைகள் பட்டியலிடப்படுகிறேன். ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா, வெல்ஃபேர் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, நான் இருக்கேன், நான் வீட்டில் இருந்து கிளம்பி போகிறேன், வீட்டில் இருந்து வெளியே போய் திரும்பும்போது என் வீடு பத்திரமா இருக்கணும், வீடு கொள்ளையடிக்கப்படாமல் இருக்கணும், இல்லைனா வீடு அபகரிக்கப்படாமல் இருக்கணும், வேலைக்கு போகும்போது அங்கே தொழில் அமைதி இருக்கணும், நான் நல்ல போக்குவரத்து வசதி இருக்கணும், நல்ல சாலை இருக்கணும், மின்சாரம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், வீட்டில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், வேலைக்கு போகிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், எங்கும் என்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த நல்லாட்சியை தந்தது யார்? நியாயமா மனசாட்சியை தொட்டு தமிழர்கள் சொல்லட்டும். எடப்பாடியார் மட்டும்தான் நல்லாட்சி தந்தார். அந்த ஆட்சியை இவரால் தர முடியல. இப்போ சொன்னார் பக்கத்தில், இங்கே அந்த வழக்கை தொடுத்தவனே நான் தான், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய். அந்த சாராய வழக்கு இதுக்கு முன்னால் மரக்காணத்தில் நடந்துச்சு, அதுக்கு முன்னால் மதுராந்தகத்தில் கடந்த அதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு நான் அதை கட்டுப்படுத்தி விடுவேன்னு சொன்னவர் கட்டுப்படுத்த தவறியதன் விளைவாக தான் 70 பேர் மரணம். அப்போ நல்ல அரசாங்கத்தை நடத்த தெரியாதவர் யாருன்னா ஸ்டாலின். ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மோசமானது, ஆனால் ஸ்டாலின் நல்லவர் என்று ஒரு மோசமான கட்டமைப்பை ஒன்று உருவாக்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மோசமானவருக்கு தலைவராக இருக்கிறவர் மட்டும் எப்படி யோக்கியராக இருப்பார்? அவர்களை கட்டுப்படுத்த தவறுகிறவர் எப்படி யோக்கியமாக இருக்க முடியும்? ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்துகிறவர் முழு கண்ட்ரோலில் வைத்திருக்கணும். ஒரு அரசாங்கத்தை கண்ட்ரோலில் இருக்கணும். தவறுகள் நடைபெறும். அதிமுக அரசியல் சில தவறுகள் நடந்தது உண்மை. ஆனால் உடனடியாக இப்போ பொள்ளாச்சி அதை சிபிஐக்கு கொடுத்தவர் யாரு? எடப்பாடியார். தூத்துக்குடி சிபிஐக்கு கொடுத்தது யாரு? எடப்பாடியார். அங்கு விசாரணை கமிஷன் அமைத்தது யாரு? எடப்பாடியார். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது நீங்க சிபிஐக்கு கொடுங்கன்னா கொடுக்கலையே, நீதிமன்றம் தானே தலையிட்டுச்சு, அதிமுக தானே போராடிச்சு. அதுபோல மடப்புறம் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்டார், அப்பாவி. அந்த ரத்தமின்மைக்கு நியாயம் கேட்காதா? அவங்களுக்கு கனவு இருக்காதா? இப்போ கனவுகளை சொல்லுங்கள்னு கிளம்பி வராங்க. அந்த அஜித்குமாரோடைய தாய் தந்தையருக்கு ஒரு கனவு இருக்காதா? அந்த பிள்ளை வளர்ந்து வந்து தன்னை காப்பாத்துங்கிற கனவு இருக்காதா? அப்ப அந்த அஜித்குமார் வழக்கில் சிபிஐ கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கொடுக்க மறுத்தீங்க? எனவே இது மோசமான ஆட்சி. அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கு மாற்று அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு களத்துல இல்லையா? ஏன் அப்போ உங்களை நோக்கி வராம திமுகவை நோக்கியே உங்க கூட இருந்த பலரும் சேர்றாங்க? அதாவது இதுதான் கோயபல்ஸ் தனம்ங்கிறது. ஒரு நாட்டில் இயல்பா இருக்கிற ஒரு விஷயத்தை மறைத்து இன்னொரு ஒரு நல்லா இருக்கு, மாதம் மும்மாரி பொழியுது அப்படின்னு பொய்யா ஊடகங்கள் மூலமா சொல்ல வச்சு, அதன் மூலமா ஏதோ சுபீட்சமா தமிழ்நாடு வாழுகிறது போல மக்களிடம் ஒரு படத்தை வரைந்துக்கணும். ஆனா மக்கள் முட்டாள் இல்லை, மக்கள் தெரிந்து வைத்திருக்காரு யாரை முதலமைச்சர் ஆக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். மென்மையான உள்ளுக்குள்ள ஒரு கனல் கலந்து கொண்டிருக்கிறது, ஒரு அலை உருவாயிருக்கு. நேற்று TM ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஒரு அலை இருக்கிறது, அது அவரை புரட்ட போகிற அலை. 5 கொடுத்து நீங்க கஞ்சாவை மறைச்சிடலாம் நினைச்சா மக்கள் விடுவாங்களா? எனவே அதிமுக அரசாங்கம் தான் வரும். நம்ம 10 சொல்லியிருக்கோமே, கஞ்சாவை நம்ம 10 சொல்லியிருக்கோமே. இல்ல, நான் சொல்றது நீங்க 5 கொடுத்தது காரணம் கஞ்சாவை மறைக்க. நீங்க 5 கொடுத்தா போதுமா? 5ஐ வைத்து கஞ்சாவை மறைக்க முடியுமாங்கிற நிலைமை இருக்கு. ஆனா அதிமுக அரசாங்கம் மீண்டும் வரும். ஏன்னா 1980 வரலாற்றை நீங்க படிக்கணும்.
அதாவது 1980 திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டது. இந்திரா காந்தி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். அப்போ அதுல அரித்மேட்டிக்ஸ் ஒர்க் பண்ணுச்சு. ஆனா அதே அந்த வெற்றியை வைத்துக்கொண்டு அன்றைக்கு ஆட்சியில் இருந்த புரட்சி தலைவரை அநியாயமாக அவருடைய ஆட்சியை கலைத்தார்கள். புரட்சி தலைவர் சின்ன சின்ன கட்சிகளை கூட்டிக் கொண்டு ஒரு தேர்தலில் நின்றார். மீண்டும் அரித்மேட்டிக்ஸ் படி பார்த்தா இந்த பத்திரிகைகள் எல்லாம் தற்போது கட்டமைத்தது போல அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் கட்டமைத்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு வரும் என்று சொன்னார்கள். ஆனால் வரவில்லை. மீண்டும் புரட்சி தலைவர் தான் வென்றார். ஏனென்றால் யார் முதலமைச்சருங்கிறத தமிழக மக்கள் தெளிவாக வைத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிற வல்லமை மிக்க சிந்தனை தெளிவு உள்ளவர்கள் தமிழக வாக்காளர்கள். எனவே அதிமுக வெற்றி பெறும். திரு வைகை செல்வன் அவர்கள், பர்செப்ஷன் பேட்டில்ல டிஎம்கே அஹெடா இருக்கு. உங்க கூட கூட்டணியில் இருந்த பலரும் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. பிரேமலதா உள்ளிட்ட தேமுதிக வந்து அந்த பக்கம் போயிருக்கு. இந்த பக்கம் தனியரசு அவர்கள், தமிமுன் அன்சாரி அவங்கெல்லாம் அந்த பக்கம் ஆதரவு கரம். உங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவரே அந்த பக்கம் போய் இணைஞ்சிருக்கிறாரு, வைத்திலிங்கம் இணைஞ்சிருக்கிறாருன்னு பர்செப்ஷன் பேட்டில்ல திமுக வலுவா இருக்கு, போன எலெக்ஷனை விட இன்னும் கூட்டணி பலமா இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மாற்று அப்படின்னு மக்கள் நினைக்கும் பட்சத்தில், அப்படியான பர்செப்ஷன் இருக்கும் பட்சத்தில் இவங்கெல்லாம் உங்க கூட தானே வந்திருக்கணும். நிச்சயமாக அது நடந்திருக்கணும். ஆனால் சிங்கம் வந்து எப்பயும் சிங்கிளாக தான் வரும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பொதுச் செயலாளரும் சிங்கம் என சிலிர்த்து எழுவார்கள். ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் நடை பயிலுகிறோம், நடை போடுகிறோம். ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கூட்டணி மாத்திரமே ஒரு வெற்றியை தீர்மானிப்பதில்லை. வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு அழைக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுபவர்களை அல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று அழைக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் வேதனைகளிலும் கண்ணீரிலும் காயத்திலும் பல்வேறு தழும்புகளிலும் மேலே எழுந்திருக்கிறது. ஒரு பீனிக்ஸ் பறவையைப் போல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பவர் மகத்தான ஈடு இணையற்ற மனிதநேயமிக்க, மானுடப்பற்றுமிக்க, கருணைமிக்க, காருண்யமிக்க தலைவர் என்கிற ஒரு அடிப்படை கட்டுமானத்தில், சித்தாந்தத்தில் வளர்ந்து நின்றவர். அப்படிப்பட்ட தலைவரில் கட்சி தொடங்கிய போது எத்தனையோ சிரமம், எத்தனையோ இரத்த வெள்ளத்தில் மாண்டு போனார்கள், எவ்வளவோ இடர்பாடுகள் ஏற்பட்டது. அதை தாண்டித்தான் அந்த இயக்கம் வளர்ந்தது. அதை போலத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதல்ல என்று சொல்வார்கள். ரப்பர் மரத்திலிருந்து ரப்பர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரப்பர் மரத்தை வெட்டித்தான் எடுக்க வேண்டும். அதற்கு காயம் படும். அந்த காயம் ரப்பர் மரத்திற்கு புதிதா? இல்லவே இல்லை. தொடர்ந்து காயப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் ரப்பர் மரம் ரப்பரை கொடுத்து கொண்டே இருக்கும், ரப்பர் பாலை தந்து கொண்டே இருக்கும். அதை போலத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ காயம், கண்ணீர், வேதனை, துன்பம், துயரம், சோதனைப்பட்ட நிலையிலும் கூட இந்த மக்களுக்காக, இந்த இயக்கத்திற்காக, தன்னை நம்பிய தமிழக மக்களுக்காக இரவுபகல் பாராது கண்டுஞ்சாது கடமையாற்றினார் என்பது நீண்டகால வரலாறு. அதை போலத்தான் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே போயிட்டாங்களே, நீங்கள் இல்லையேன்னு சொல்கிறீங்க. எங்கள் தலைவர் எப்படி உருவானார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மகத்தான சக்திமிக்க தலைவர். அதை போல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் டைனமிக் பர்சனாலிட்டி, அப்படி ஒரு மகத்தான தலைவர். ஆனால் இந்திய அரசியலில் ஜம்மு காஷ்மீரிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபருக் அப்துல்லாவுக்கு பிறகு உமர் அப்துல்லா தான், லல்லுவுக்கு பிறகு அவருடைய மகன் தான் தேஜ்வி தான், முலாயம் சிங்குக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் தான். இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் எடுத்துக்கொள்வீர்களானால் தமிழ்நாட்டிலே கருணாநிதி, ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி. ஆனால் ஒரு தொண்டர்களிலிருந்து ஒருவர் ஒரு இயக்கத்திற்கு தலைமை தாங்க முடியும் என்று இந்திய துணைக்கண்டத்துக்கு நிரூபித்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். எந்தவித அரசியல் பின்புலம் இல்லாமல் ஒரு மிராசுதாரோ, பண்ணையாரோ, பண்ணை பிரபோ, பஸ் ஓனரோ, தேட்டர் அதிபரோ, 3000 ஏக்கர் சொந்தக்கிற நிலப்பிரபுக்குள்ள அல்லாத ஒரு எளியவராக இருந்த ஒருவர் ஒரு கட்சியால் வளர்ந்து அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகி சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராகிறார், மாட்சிமை தாங்கி முதலமைச்சராகிறார் என்று சொன்னால், அப்படி ஒரு மாற்றத்தை, அப்படி எளியவர்களுடைய நம்பிக்கையை தருகிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாத்திரம்தான் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிறது.
ஆகவே இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். கட்டமைக்கப்பட்ட வெறும் ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு காணல் நீரை போல இந்த கூட்டணிகள் எல்லாம் உடைந்து இல்ல சார், தவிடு பொடியாகிவிடும். கஷ்டங்களை எல்லாம் அவர் எப்படிலாம் மீண்டு வந்தாரெல்லாம் பார்த்தா ஓட்டு போடுவாங்க மக்கள். இல்லை, நிச்சயமாக. அதாவது வந்துங்க, ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள்? தலைவர்கள் ஒரு பட்டாம்பூச்சி எப்படி உருவாகிறது? பட்டாம்பூச்சி முட்டையிலிருந்து வெளிவருகிற போது முட்டையை உடைத்து 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 ரத்தம் சிந்தி தான், ரத்தம் சிந்ததான் மூட்டை ஓட்டை உடைத்து வெளியே வருகிற போது அதற்கு இறக்கையே முளைக்கிறது, வண்ணமே பிறக்கிறது. அப்படித்தான் ஒரு தலைவர் எப்படி உருவாகிறார்? ஒரு முரட்டு கொடூரங்கள் மூடி மறைத்தாலும் விரக்தி அடையாமல் வெடிக்கும் எரிமலையைப் போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தார், புரட்சித் தலைவி அம்மாவும் திகழ்ந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல என்ன கேட்டார்கள்? நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள், பத்திரிகையாளர் சொன்னார்கள். ஆனால் முதலமைச்சரானதற்கு நீங்கள் நடிகர் என்பதுதான் மூல காரணம் என்று சொன்னார். அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடக்கத்தோடு சொன்னார், நான் நடிகர் என்ற காரணத்தினால் மக்களிடத்தில் எளிதில் அறிமுகமானேன், ஆனால் நல்லவன் என்கிற காரணத்தினால் மக்கள் என்னை முதலமைச்சர் நாற்காலிக்கு இட்டு வந்தார்கள் என்று சொன்னார். அதைத்தான் புரட்சித் தலைவி அம்மாவும் அப்படிப்பட்டதான், எடப்பாடியும் அப்படிப்பட்டதான். கூட்டணி என்பது ஒரு ஃபார்முலா, அது அவசியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இப்படி ஒரு பரபரத்தாலும் இப்படி ஒரு அதிகார வர்க்கத்தாலும் கட்டமைக்கப்படுகிற இவற்றை தாண்டி ஒரு எளிய பிள்ளைகளாக இருக்கிற, ஒரு எளிய இயக்கமாக இருக்கிற, அடித்தட்டு மக்களுடைய நம்பிக்கையை தருகிற இயக்கமாக இருக்கிற, விளிம்புநிலை மக்களுடைய ஆதரவு ஒரு ஆதர்ச கனவாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேசிய கட்சியோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். மற்ற ஏனைய கட்சிகளெல்லாம் எங்களோடு இணைந்து இசைந்து இருக்கிறது, துணையாக நிற்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு அந்த ஒவ்வொரு கட்சி வராம இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்க கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் 3 முறை முதல்வராக இருந்த அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தவர் வந்து திமுக இணைந்தாருங்கும் போது அது உங்க பார்ட்டி கேடர்ஸ் ஓட்டு போடுறத மாத்தாதா? இல்லை, அது மாத்தாது. அது வந்து ஒரு தற்கொலை முயற்சி. அது அவருடைய ஒரு தீர்க்கம் இல்லாத ஒரு 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 எதையும் ஒரு எதிர்கொள்கிற மனநிலை இல்லாத போக்கைத்தான் காட்டுகிறது. ஒரு இயக்கம் வாய்ப்பு வழங்கும், வாய்ப்பு வழங்காமல் போய்விடும். வாய்ப்பு வருகிறதோ வாய்ப்பு இல்லையோ, தருகிறார்களோ தரவில்லையோ, அந்த இயக்கத்தின்பால் பற்றுறுதியோடும் மாறாத விசுவாசத்தோடும் எவர் பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் தலைவராக பரிணமிக்க முடியும். அந்த விஷயத்துக்கு மேடம் பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உங்க கட்சியின் முக்கிய மூத்த தலைவர்களாக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க தீய சக்தின்னு தொடர்ந்து பிரச்சாரத்தில் சொல்லக்கூடிய திமுக இணைஞ்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் செங்கோட்டையன் அவர்கள் இப்ப திமுக தீய சக்தின்னு சொல்லக்கூடிய கட்சியோட இணைஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள்லாம் வேற கட்சிகளுக்கு போறாங்களேங்கிற ஒரு பர்செப்ஷன் உங்களுக்கு எதிரா இருக்காதா? இது வரைக்கும் கேட்டீங்க கேள்வி, நல்ல அருமையான கேள்வி, நாங்கள் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கேட்குற கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, மறைந்த நாவலர் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார். அப்போ அந்த கட்சியிலேருந்து சில பேர் திமுக மறுபடியும் போய் சேர்ந்தாங்க. அவர் அதிமுகவுக்கு வந்துட்டார். அப்போ அவர் பேசும்போது சொன்னார், அதாவது எல்லாரும் கேட்குறாங்க, அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி வச்சுருந்தார் நாவலரை. அப்போ எல்லோரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, 2-3 பேர் போயிட்டாங்களே, கட்சிக்கு ஒரு மாதிரி ஒரு பலவீனம் ஆகாதான்னு கேட்குறாங்க அப்படின்னு நாவலர் ஐயா கிட்ட கேட்டோடனேயே அப்போ ஐயா சொன்னாங்க, ஒரு ஓட்டு வீடு இருக்குது, அதில் 4 செங்கல் விழுந்துருச்சு, ஓடு விழுந்துருச்சுன்னா அதுக்கு வீட்டையா கொளுத்திக்க முடியும், இல்லை வீட்டையா பேத்துற முடியும்? விட்டுருச்சுன்னா அடுத்தது எடுத்து வச்சு ஒட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது மாதிரி இது ஒரு பெரிய தொண்டர்களின் இரத்தத்தை சிந்தி கட்டமைத்த ஒரு மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய அரண்மனை. இதில் எங்கேயோ ஒரு ஓட்டம் இருக்குன்னா எங்களால் அடைச்சிட முடியும். ரெண்டாவது, நீங்கள் கேட்குறவங்க எல்லாரும் அவங்க போகும்போது அப்படி அதிமுக தொண்டர்களில் 50% திரண்டு போயிட்டாங்களா? 50%. ஒருத்தருக்கு பின்னாடி, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஒருத்தருக்கு பின்னாடி 50% திரண்டு போயிட்டாங்களா? இன்னொருத்தர் முந்தா நாள் போனார், மானம் கெட்டு வெக்கம் கெட்டு கேவலப்பட்டு போனார் பாருங்க. நான் சொல்லலை, சமூக வலைதளத்தில் அவரை பற்றி சொல்கிறாங்க எல்லாரும், அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் போனார் பாருங்க. அப்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேரை திரட்டி பெரிய ஊர்வலமாக சென்னை மவுண்ட் ரோடு அப்படியே திணறடிச்சிட்டு போய் சேர்ந்தாரா? 2 பேர், அப்பா போனார், பிள்ளை போச்சு, அவ்வளோதானே. அவர் தானே உங்களை ராமநாதபுரத்தில் 3வது இடத்துக்கு தள்ளினவர். யாரு?
அவர் போனவரா? அப்போ 3வது இடத்துல அவர் எப்படி போனார் அப்படின்றத அவருக்கு அந்த ரகசியத்தில் நாங்கள் சொல்ல முடியாது இப்போ. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நிலையில்லாத தன்மை உடையவர். ஒரு நிலைத்த அரசியலுக்கு சொந்தக்காரர் கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். எவ்வளவு சோதனை தெரியுமா? யாரும் சந்திச்சிருக்க முடியாது, யாருமே சந்திச்சிருக்க முடியாது. புரட்சி தலைவருக்கு பின்னால் திரைப்பட புகழ் இருந்துச்சு, அம்மா அவர்களுக்கு பிறகு திரைப்பட புகழ் இருந்துச்சு, ஆளுமை திறமை இருந்தது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். எத்தனை பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, வக்கீல் பிரச்சனை, போராட்ட பிரச்சனை, கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல போராட்டம். டெய்லி போராட்டம். அந்த பிரச்சனைகளை தான் திமுக சொல்லுது. இந்த 4.5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக சொல்லக்கூடிய பல விஷயங்களை செஞ்சுட்டாரு. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போட்டாலும் அது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான், டெல்லியே ஆள்ற மாதிரி தான், மோடியே ஆள்ற மாதிரி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதான் இப்ப முன்னாடி பேசுற சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க, பொய்யே பேசி ஒருத்தர் பேசணும்னா எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் என்ன அவ்வளவு தூரம் தமிழகத்தினுடைய அவர் அவமானம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நடந்துருவார். அவர் 4.5 வருஷம் ஆட்சி நடத்தும் போது என்ன சொன்னீங்க நீங்க? இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இல்லை 1 மாதத்துக்கு தான், 2 மாதத்துக்கு தான், 3 மாதத்துக்கு தான் சொன்னீங்களே. வீட்டுக்கு முன்னாடி பட்டியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நின்னீங்களே, குடும்பத்தோடு நின்னீங்களே, கட்சி அத்தனை பேரும் போராட்டம் நடத்துறீங்களே. அண்ணன் கொஞ்சமாவது தமிழகத்தை விட்டு கொடுத்துருப்பாரா? எப்படி நிலைத்த தன்மையோட அவர் முதலமைச்சராக ஆட்சி நடத்தி காட்டினாரு. இப்போ எப்படி டெல்லிக்கு அடமானம் வச்சிருவாரா? இப்போ நீங்கள் அப்படி தான் அடமானம் வச்சிங்களா? பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கும் போது நீங்கள் அப்படி தான் அடமானம் வச்சிங்களா? நாங்கள் எங்களை பார்த்தா இது ஒரு பொய். இப்பயும் நேத்து மீட்டிங்ல கூட அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, என்டிஏ ஆட்சின்னு பிரதமர் சொல்றாரு. அப்ப இது என்டிஏ ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா, அதிமுக ஆட்சியா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியா என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்காதா? நீங்க மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க. அது அவர் சொன்னது ஜென்ரலாக அவர் பிரதமருடைய பேச்சில் தேசிய ஜனநாயக கூட்டணின்றது அவருடைய பேச்சில் வரக்கூடிய சாரம். ஆனால் நேற்றுக்கு நீங்கள் அவர் பேச்சை தான் பார்த்தீங்க. மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் அவர் பேட்டி கொடுத்தார். தமிழ்நாட்டிலே ஆட்சி அமையும், அவர்தான் முதலமைச்சர் சொன்னாரே, தெளிவா சொன்னாரு. அதிமுகவுக்கு இப்ப மக்கள் ஓட்டு போட்டாலும் வரப்போறது கூட்டணி ஆட்சியா இருக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்களே முடிவு பண்ணி நீங்களே கேள்வி நீங்களே பதிலா இதுக்கு எப்படி பதில் சொல்றாங்க? அதுதான் ஒரு ப்ரொபகண்டாவா திமுக முன்வைக்குது. இங்க டபுள் என்ஜின் சொல்றாங்கன்னா அது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க அப்படின்னு. திமுக சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொய். நீங்க பாத்தீங்கன்னா வரப்போற தேர்தல் தமிழ்நாட்டுக்கோ டெல்லிக்கோ, இது உண்மையா? இல்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, சட்டசபைக்கு தானே, அப்புறம் டெல்லியை சொல்லுவீங்க? அதனால் அப்படிலாம் பொய் பேசி மக்களை ஏமாற்ற முடியாது. இந்த 2வது சுற்றுல நிறைவா செந்தில், இப்போ களத்துல பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் பணம் திடீர்னு ஒரு நாள் காலையில சிஎம் அவர்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய எல்லாருக்கும் 5000 ரூபாய் பணம் போடுறாரு. மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாரு. கோடைக்கால சிறப்பு நிவாரணம்னு இந்த தடவை 2000 ரூபாய் சேர்த்து 3 மாதங்களுக்கு பணத்தை நிறுத்துவதற்கான சதி நடந்தது. அது தெரிஞ்சு நான் உடனடியாக 5000 ரூபாய் போடுறேங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் களத்துல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அக்கா தான் சொன்னாங்க அழகாக, மின்மினி பூச்சின்னு சொல்லிட்டு வைகை அண்ணன் சொன்னார். அப்படி தான் தேர்தல் எப்பொழுதுமே தேர்தல் நெருங்குகிற பொழுது தான் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருப்பது போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள். மக்களை நம்ப வைக்கிறதுக்காக எல்லா ஷூட்டிங்கும் நடத்துவாங்க. போய் இது எல்லாமே காட்சி தான். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் நிதி நெருக்கடி என்ன சூழலில் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிற பொழுது கொரோனா தொற்று ஏற்படுகிறது. தொற்றின் தன்மை ஒரு நோய் வருகிறதுன்னு சொன்னால் அந்த நோயின் தன்மை என்னவென்று தெரியாதிருக்கிற பொழுதே ஒரு சாமானியன் ஆட்சி புரிகிறார். அதற்கு முன்னால் அவர் பரம்பரையாக அவர் அப்பன் ஆட்சி பொறுப்பில் இல்லை, அவர் பெரிய இது இல்லை, ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். அப்போ நிர்வாகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்கள்லாம் சரி செய்கிறார். நோயின் தன்மை ஒரு வீட்டில் ஒரு இறப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் இறப்பில் தாய் மகனை தொட முடியாது, மகன் தந்தையை தொட முடியாது, பிளாஸ்டிக் கருப்பு கவரில் போட்டு கட்டி பேக் பண்ணுற சூழல் இருந்துச்சு. ஒருத்தர் காலையில் எங்கேயாவது பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால் இவர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்றதை நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அப்படியான சூழல் இருந்துச்சு. அந்த சூழலில் நெருக்கடியான சூழலில் ஆட்சி புரிந்தார் எடப்பாடி அவர்கள். ஆனால் எந்த காட்சியும் இந்த மாதிரியான சூழலை அவர் பண்ணலை. தெளிவாக ஆட்சி பொறுப்பேற்று 4-5 ஆண்டு காலத்தில்
எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்தது. கடந்த 50 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட கடன் சுமை என்ன இருந்துச்சு? வெறும் 5 லட்சம் கோடி தான் இருந்தது. அதுவும் கொரோனா, எந்த நிதியும் கிடையாது, எந்த வருவாயும் கிடையாது, எந்த ஊர் முழுக்க ஊரடங்கு, மக்கள் நடமாட்டம் கிடையாது. அந்த நேரத்திலையும் சரியான ஒரு நிர்வாக திறனை கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள். அதைத்தான் இப்போ மக்கள் பார்ப்பார்கள். நெருக்கடியான நேரத்தில் மக்களை மீட்டெடுத்தவர், காப்பாற்றவர் யார், எந்த அரசாங்கம் என்பதுதான் மக்கள் கவனிக்கும். நீ புதிதாக கொண்டுட்டு வந்து நான் 5000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், தேர்தல் நேரத்தில் நான் கொடுக்குறேன், தேர்தல் நேரத்தில் லேப்டாப் கொடுக்குறேன், தேர்தல் நேரத்தில் நான் பணம் போடுறேன், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் போடுறேன்றது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற ஒரு அரசு தான் இந்த அரசு. இல்ல, கருணை தொகைன்னு 10,000 கொடுப்போம்னு நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கமே. அப்ப அது என்னவா மக்கள் பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. 2000 ரூபாய் நம்ம உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்றோம். அப்ப அது என்ன, எப்படி மக்கள் பார்ப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்களும் பதில் சொல்லுங்க. பரமசிவன் அவர்கள். மகிழ்ச்சி. எடப்பாடியார் அவர்கள் வெறுமனே ஒரு அறிவிப்பை எப்பொழுதும் அறிவிக்க மாட்டார். இப்போ நாங்கள் கூட சட்டமன்றம் சொல்லுவோம், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கம்மான்னு. அதுக்கு பொறுப்பு இருக்கான்னு கேட்பார். போகிற போக்கில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டார். சம்பந்தம் இல்லாமல் பேச மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றத்தில் அண்ணன் சொல்லுவார், கஞ்சா பிரச்சனையை பற்றி கடுமையாக போரான்னு சொல்லி கேட்பார். அவங்க நேராக ரூட்டை மாற்றி நேராக கொண்டு போயிடுவாங்க. கச்சத்தீவை மீட்பதற்காக தீர்மானம் கொண்டு வருவோம் அப்படிம்பாங்க. எப்போ கச்சத்தீவு பிரச்சனை? யார் கச்சத்தீவை கொடுத்தது? யார் ஆட்சியில் போனது? ஆனால் கஞ்சா பிரச்சனையை தமிழகம் முழுக்க இளைஞர்கள் சீரழிகிறார்கள். அந்த சொன்ன கல்லூரிகளில் நடந்த பாலியல் வன்கொடுமை மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி கவனிப்பு நம்ம கொடுத்து சொன்னால், எடப்பாடியாரன் கடுமையாக பேச முற்படுகிற போது பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அவன் நேராக ரூட்டை போட்டு இதில் போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் மும்மொழிக்குள்ளேயே கையில் எடுப்பாங்க. நாங்கள் கள்ளச்சாரத்தில் சாவரன்னு சொல்லுவோம், அவர் முன்மொழிக்குள்ளேயே பேசுவார். ஆனால் யாராவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் அப்படியே அந்த இதை பார்த்துட்டு, மொழியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட்டு வரும் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தில் இங்கே உலக தமிழ் மாநாடு நடத்தின, தமிழகத்தில் ஒட்டுமொத்த உலக தமிழர்களும் அங்கீகரித்த கட்சி அண்ணாதிராவிட முன்னேற்ற கட்சி. அதனால தான் தமிழுக்காக உலக தமிழ் மாநாடு நடத்துகிற அம்மா நடத்துனாங்க, தலைவர் நடத்தினார். அப்படியான ஒரு இயக்கம். நீ புதிதாக கொண்டுட்டு வந்து 5000 போடுறான், பாக்கெட்டில் வந்து பணம் கொடுக்குறன்றதை மக்கள் கண்டிப்பாக இது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் 10,000 கொடுக்குறாருன்னு சொன்னால் திட்டத்தை வரையறுப்பார். நீங்கள் இந்த இப்போ ஏற்றுக்கிறீங்க எல்லா இடத்துலையும் விலையேற்றம், கட்டடத்துக்கு விலையேற்றம். அதாவது ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னால், இப்போ ஒரு மோட்டர் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், இது பண்ணுறேன்னு சொன்னால், அது வந்து ஒரு வீடு வாங்கினா அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் திருப்பி நம்ம வீடு வாங்க போகிறோம். அப்போ தான் அந்த ரேட்டை பற்றி யோசிப்போம். ஆனால் அன்றாட தேவைகள் ஒரு வீட்டில் புளி, மிளகா, உப்பு, பருப்பு, பயன்படுத்துகிற எண்ணெய் உள்ளிட்ட பால் உள்ளிட்ட அத்தனை பொருளும் இன்று விலையேற்றம் பெற்றிருக்குது. இவ்வளோ விலையேற்றியும் கூட ஏன் இந்த அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுற சூழல் 5 லட்சம் கோடி தேவையில்லாமல் வாங்க வேண்டிய என்ன அவசியம் ஏற்படுகிறது? நீங்கள் தான் விலையெல்லாம் ஏற்றிட்டீங்களே, அப்புறம் ஏன் கடனை வாங்கினீங்க? ஒரு கல்லூரி ஆரம்பிக்க முடியல இந்த காலத்தில். இந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த நெருக்கடியான சூழத்தில், நான் இப்போ சொல்கிறேன், அந்த கொரோனா காலத்தை சந்தித்த பிறகும் 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்த மக்களுக்காக வழங்கினார். இன்றைக்கி நாங்கள் சட்டமன்றத்தில் கேட்குறோம், ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரே ஒரு சட்டக்கல்லூரி கொடுக்க முடியுமா அந்த அரசாங்கத்தால் என்று கேட்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சட்டக்கல்லூரி வேண்டும் சொன்னால் குறைந்தபட்சம் 100 கோடிக்கு மேலே தேவைன்றான். ஆனால் அது கூட கிடையாது, இந்த அரசாங்கம் பண்ணலை. தமிழகம் முழுக்க 200 பள்ளி வளாகங்களுக்கு மேலே மூடப்பட்டிருக்குது, இந்த அரசாங்கத்தால் மூடப்பட்டிருக்குது. அதை மீட்டு எடுக்க வேண்டிய கடமை, பொறுப்பு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக எடப்பாடிகளுக்கு உண்டு. இன்னும் ஒரு பார்த்து சொல்லிடுறேன். அதே போல் தமிழகம் முழுக்க இருக்கிற இந்த அரசு கல்லூரிகளில் விரிவுரையாளர்கள் இல்லாதால அவர்கள் போராடுகிறார்கள். மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறதுக்கே இல்லை. ஏன்னா ஆசிரியர்கள் இருந்தால் தான் மாணவர்கள் கல்லூரி போவான். அப்படியான சூழல் ஏற்படுகிறது. அப்போ கல்வியை முழுவதுமாக தமிழகத்தில் பின்னோக்கி தள்ளி இருக்கிறது. அரசியல் கட்டமைப்பில் கடந்த 32 ஆண்டு காலம் ஆட்சியில், அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வியை உயர்த்தி கொண்டுட்டு வந்து நிறுத்தினோம். இப்போ திருப்பும் பின்னோக்கி கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. கல்லூரிகளை, பள்ளி வளாகங்களை மூடி இருக்கிறாங்க, கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை. இப்படியா நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ஆனால் எடப்பாடி அவர்கள் சரி செய்வார், செய்து காட்டியிருக்கிறார். அதனால தான் மக்கள் பதில் நிற்கிறார். ஓகே, பரமசிவன் அவர்களுக்கும் சிங்கை அவர்களுக்குமே அந்த சகோதரர் தினேஷ் அவர்கள் அருமை சகோதரர் செந்தில் பேசும்போது சொன்னார், அவங்க திமுக அவங்க ஏதாவது பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொன்னீங்க நீங்கள். இது அம்மா ஒரு தடவை சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அம்மா பேசும்போது திமுக காரர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் 2 வார்த்தையை பற்றி பேசலாம் போதும்.
ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று இலங்கை தமிழர் பிரச்சனை. இந்த ரெண்டை பற்றி பேசினாலேயே அவையில் உட்காந்துருக்கவே மாட்டாங்க. தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க. நம்முடைய கழகத்தோழர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, உடனே அவங்க சொன்னோன்னே எல்லாம் கோரஸாக எழுந்திரிச்சாங்க, சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது பொய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ 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 2 பொய். ஒரு பொய் என்னென்னா டெல்லியா தமிழ்நாடா, அது ஒரு பொய். இன்னொன்று பிஜேபி கிட்ட அடகு வச்சுருக்காங்க. இந்த 2 பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனம். ஆமா, தினேஷ். அது நண்பர்களே, ஒரே ஒரு கருத்து. டெல்லியா தமிழ்நாடா, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு என்கிற ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது டெல்லிக்கு அஞ்சாத தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள், வரவேற்கிறேன். ஆனால் அஞ்சாத தமிழ்நாடாக இருக்க வேண்டுமே தவிர கஞ்சா தமிழ்நாடாக இருக்கக்கூடாது. ஓகே, என்ன பதில திமுகவினர் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். தேர்தல் அறிக்கை இல்ல, தொடர்பான நீங்க கேள்வி. சொன்ன கொஸ்டின், அந்த 5000 கொடுத்தாங்களே, நாங்க 10,000 கொடுத்தோம்னு சொன்னீங்க. அவங்க கொடுத்துருக்கிற 5000 தேர்தலில் ஓட்டு வாங்குறது ஜெயிக்கிறதுக்காக. நாங்கள் கொடுக்குற 10,000 ஜெயிச்சு முடித்தது கூட திமுகவுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை முதலாண்டிலே உயர்த்துவதற்காக ஒரு முதலாண்டு உதவித்தொகை. கருணை தொகைன்னு சொல்றீங்க. கருணை தொகை இல்ல, எப்படி அதை கொடுப்பீங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 100%. அதே அளவுக்கு தமிழ்நாட்டு கடன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா நீட் ரகசியம் தெரியும்னு சொன்னப்ப ஆமான்னு அமைதியா கேட்டுட்டு ஓட்டு போட்டீங்க. 10,000 ரூபாய் தருவோம்னு சொல்லும்போது எப்படின்னு கேக்குறீங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இல்ல நம்ம மாற்று கட்சி தானே, உங்களை தேர்ந்தெடுக்கணும்ல. அப்ப எப்படி 10,000 ரூபாய் கொடுப்போங்கிறதையும் சொல்லணும். நல்ல நிர்வாகம், முறையான நிதி மேலாண்மை, ஊழல் இல்லாத, மக்கள் கட்டுகிற வரி பணத்தை தன் குடும்பத்திற்கு கொள்ளையடிக்காத நல்ல உள்ளம் கொண்ட முதல்வர் ஆண்டால் 10,000 இல்லை 10 லட்சம் கூட கொடுக்க முடியும். ஏன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஒரு ரெவென்யூ என்ன வருது, அந்த ரெவென்யூவை எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிற அடிப்படை அறிவில்லாத ஒரு நிர்வாகம் எதுனா திமுகவோட நிர்வாகம். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி 5 லட்சம் கோடி கடை வாங்கிட்டு கூட மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற திட்டம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஏன் ஒரு 2 மாவட்டத்தை பிரிக்கிறது, ஒரு 4 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர்றது, 2 தாலுகாவை பிரிக்கிறது, ஏதாவது ஒன்று நடந்திருக்கு. அதனால நிர்வாக சீர்கேடு. இந்த 5000 நீங்கள் யோசிச்சு பாருங்க, மக்கள் முட்டாள்கள் இல்லை, தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 மாதம் தர வேண்டிய 1000 மொத்தமாக சேர்த்து கொடுப்பீங்க. 4 வருஷம் வராத கோடைக்கு இந்த 1 வருஷம் மட்டும் கோடை உதவித்தொகை கொடுப்பீங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதில் பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுங்களா? அதாவது இப்படி கை விரல், அதில் எஸ்ன்னு ஒரு மோதிரம் போட்டிருக்கு. நீங்கள் 1000 நிறுத்தினால் நாங்கள் 5000 கொடுப்போம். நான் இந்த மேடையிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக கேட்குறேன், யார் நிறுத்த முயற்சி பண்ணு? ஏதோ ஒரு சதி நடக்குதுன்னு. என்ன சதி? 10 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கு. அங்க எல்லாம் 2000 கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதை கொடுக்க வேண்டும் என்று 2 வருஷமா இதே சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தெரியும். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாலும் கூட இந்த முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் தொடரலாம் என்பது ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். சாட் ஜிபிடியில் அடிச்சா வந்துடும். எப்படி கோர்ட்ல போய் நிறுத்த முடியும்? இது ஒரு பேசிக் இது இல்லைங்களா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியான 2000 கொடுக்குறோன்னு சொல்கிறோம். 2 வருஷமா கொடுங்கன்னு எடப்பாடியார் கேட்டார் சட்டமன்றத்தில். 24,000 ரூபாய் கடன் இருக்கு உங்களுக்கு. யாருக்கு? தமிழ்நாட்டுடைய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு. அனைத்து இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுத்து தகுதியானவர்னு தேர்ந்தெடுத்த குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு கடன் இருக்கு. இப்போ நீங்கள் வெறும் 5000 தான் கொடுத்துருக்கீங்க. 100 நாள் வேலை திட்டம் இந்த வருஷம் 50 நாள் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துலையும் செய்யலை. 50 நாளுக்கு 300 ரூபா சம்பளம் போட்டால் 15,000 ரூபா கடன் இருக்கு. கரண்ட் பில்லு ஏற்றவே மாட்டோம்னு சொன்ன கரண்ட் பில்லை 3 முறை ஏற்றிருக்காங்க. சொத்து வரி 6% வருஷம் ஏற்றிருக்காங்க. பால் விலை 11 முறை ஏற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் மோடி தாங்கறாங்க. அதுதான், மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா, நீங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கு நான் கையெழுத்து போடுறேன், அங்க போய் வெஞ்சாமரை வீசிட்டு அப்புறம் இப்ப கையெழுத்து போட மாட்டேன்னா எப்படி நிதி வரும்? நீங்க ஒண்ணு நேர்மையா எதிர்க்கணும். இதுவரை தமிழ்நாடு தலைகுனியாது, பிஜேபிக்கு அடிமையாக மாட்டோம்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்த ஒரே ஒரு உருப்படியான பிஜேபியை எதிர்த்து நீங்கள் சாதித்த ஒரு விஷயத்தை திமுக காரங்க மேடை போட்டு சொல்லட்டும். எஸ்ஐஆர் நாங்கள் நிறுத்திட்டோமா? முதல்ல திமுக காரன் தான் சாப்பாடு கட்டிட்டு வந்து உட்காந்து அங்கேயே வேலை பார்க்குறான். முதல்ல அவன் தான் வேலை பார்க்க. நாங்கள் கூட ஃப்ரீயாக விட்டோம், நியாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. எஸ்ஐஆரில் அது மாதிரி இருந்தது. இன்றைக்கு கச்சத்தீவு வந்தீங்க, இப்போ ஏதாவது எதிர்த்து பெற்றுக் கொடுத்துருக்கீங்களா? தலைவணங்குறோம். நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய பாலிசி நீங்கள் உருவாக்கும்னு சொன்னீங்க, அதை அமல்படுத்திட்டீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. அப்போ ஏன் இந்த நடிப்பு? அதிமுக நேர்மையாக இருந்திருக்கு. 2 இருமொழி கொள்கையாக ஸ்ட்ராங்காக இருக்கும். காவிரியா நாடாளுமன்றத்தை முடக்கி உங்களுக்கு தண்ணி வாங்கி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கோம். ஜல்லிக்கட்டா போராட்டம் நடத்தின இளைஞர்களோட உடன் இருந்து ஜல்லிக்கட்டை மீட்டிருக்கோம். சுருக்கமா அடுத்து இளைஞர்களும் உங்கள்கிட்ட கேள்விகள். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4.25 ஆண்டுகளாக அதிமுக பிரிந்திருக்கிறது
என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அது வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினால் அதில் தோல்வியடைந்தார்கள். தற்போது ஒரு புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இதோடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, டெல்லிகிட்ட தமிழக உரிமைகளை அதிமுக பறிகொடுத்து விடுன்னு. இதில் அப்படி அவங்க நினைக்கும் போதே அதிமுக ஆட்சி வந்துவிட போகிறதுங்கிறது மறைமுகமாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பாயிண்ட் 1. ஆனால் தமிழக உரிமைகளை யார் அதிகம் பறிகொடுத்தது அப்படின்னா, முதல்ல காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது கல்வியை மத்திய பட்டியலுக்கு பறிகொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். கச்சைத்தீவை தாரை வார்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். 24 போட்ட ஒப்பந்தத்தை 74 காவிரி ஒப்பந்தத்தை போடாம கோட்டை விட்டது யாரு? மத்திய அரசினுடைய மேலாண்மை அதில் வரணுங்கிறதுக்காக கோட்டை விட்டது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அதுபோல பாலாறாயிடுச்சு. அதற்கு காரணம் யாரு? அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அரசாங்கத்தை நடத்துகிறது கூட்டணி கட்சி, அவர்கள் நண்பர்கள். இப்பொழுது முல்லை பெரியாறு அணையை 142 அடியா உயர்த்தி அதிமுக. ஆனா இன்றைக்கு அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் அங்க ஆளுகிறார்கள். உரிமையை கேட்டு பெற முடியுதா? எனவே உரிமையை எந்த போதும் நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை. ஈவன் பாஜக அரசாங்கத்திலே இவர்கள் பறிகொடுத்த அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு வந்தது அதிமுக. நீட்டுக்கு தீர்வு கண்டது அதிமுக. என்ன ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு அலைஞ்சார் கடந்த முறை. இந்த முறை மக்கள் தேர்தலோட ஒரு செங்கலை தூக்கிட்டு இளவரசர் அரைஞ்சார். மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம், இந்த செங்கலை காமிச்சார். இப்பொழுது தமிழக மக்கள் ஒன்று முடிவெடுத்துட்டாங்க, நீ செங்கலோட இரு, செங்கோலை அதிமுக எடப்பாடியாரிடம் நாங்கள் கொடுக்க தயாராகிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க அடுத்த கேள்விக்கு ஒரு சின்ன பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து உறுதியாக சொல்கிறேன், எங்க பொதுச் செயலாளர் பல முறை சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்கிலீஷ் இஸ் அ ஃபன்னி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியா, இதுதான். இதை வச்சுட்டு தான் எல்லா மீடியாவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி தேவையில்லை, தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். நான் கேட்குறேன், திமுக மைனாரிட்டி கட்சியாக இருந்தப்போ கூட கூட்டணி ஆட்சி அமைக்கல. அவங்க ஏங்க எங்களை பற்றி கவலைப்படுறாங்க? அவங்க வீட்டில் என்ன வேலையோ அதை பார்க்கட்டும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ ஒருத்தன் கடன் கேட்க 2 பேர் வர்றாங்கன்னா, யாருக்கு நீங்கள் கடன் கொடுப்பீங்க? யார் நாணயமாக அந்த வாங்கின காசை திருப்ப கொடுப்பாங்களோ அவங்களுக்கு கொடுப்பீங்களா, இல்லை கேட்குறவங்களுக்குலாம் கொடுப்பீங்களா? யார் நாணயமாக வாங்கின காசை திருப்ப கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 2011 அம்மா ஆட்சி வந்துன்னா மிக்சி, கிரைண்டர், ஃபேன் தகுதி வாய்ந்த பெண், தகுதி இல்லாத பெண்ணுலாம் பார்க்கல, எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்க, சொன்னாங்க, செஞ்சாங்க. அதை தொடர்ந்து 2016 100 யூனிட் மின்சாரம் கையெழுத்துன்னு சொன்னாங்க. அம்மா அவர்கள் பதவி ஏற்றுட்டு நாங்களாம் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். பிரேக்கிங் நியூஸ், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையெழுத்து 100 யூனிட் மின்சாரம். இன்னைக்கு வரைக்கும் இந்த லைட் ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னா இந்த பிரிமிசஸ்ல இருக்கிற ஓனர் கூட 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? 100 கையெழுத்து உரிமை தொகை எல்லாருக்கும் சொன்னாரு. 28 மாசம் கொடுக்கல. அதுக்கப்புறம் கடகராசி இருக்க வேண்டும், ஆயில நட்சத்திரம் இருக்க வேண்டும், 5 அடி இருக்க வேண்டும், கணவன் இருக்கலாம், கணவன் இருக்கக்கூடாது, வடக்கு திசை பார்த்து வீடு இருக்க. என்னையா பேசுறீங்க? அப்போ நாணயம் உள்ளவன் யாரு? அப்ப இவங்கிட்ட காசு கொடுத்தா திரும்ப வரும், இவங்க கிட்ட கொடுத்தா வராதுன்னு மக்களுக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து அதிமுக சொன்னதை செஞ்சுட்டு இருக்கு. அதிமுக அமைச்சா உடனடியா 2000 மாசம் கொடுத்துருவாங்க. ஏன் கொடுக்கலன்னா நாங்க ஏங்க சொல்லும்? 100க்கு 200% எடப்பாடியார் முதல் கையெழுத்து அம்மா அவர்கள் மாதிரி பதவி ஏற்றுட்டு வந்தோன்னா கொடுப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பெண்களும் வாங்கத்தான் போறாங்க. நாங்க ஒண்ணு தகுதி பார்க்கல. திராவிட மாடல் ஒண்ணு பேசிட்டே இருக்காங்க. திராவிட மாடலுக்கு ஆப்போசிட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய நீங்க முன்னிறுத்தக்கூடிய மாடல் என்ன மாடல்? தமிழ்நாடு மாடல். அம்மாவோட தமிழ்நாடு மாடல் தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காருங்க. நான் சொல்றேன், திராவிட மாடல் சொல்றீங்களே, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்றதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு வாங்கின கடன் 4.25 லட்சம் கோடி. 75 இத்தனை வருஷத்துல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க 5 வருஷத்துல வாங்கியிருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு. எதுக்கு வாங்கியிருக்கீங்க? இப்போ கடன் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ பற்றாக்குறைனா வாங்கலாம். டாஸ்மார்க் வருமானா 50-60 கூட போயிருக்கு. பால் விலை ஏற்றிருக்கீங்க, கரண்ட் பில் ஏற்றிருக்கீங்க, தண்ணி வரி ஏற்றிருக்கீங்க, வீட்டு வரி ஏற்றிருக்கீங்க, எல்லா வருமானத்தையும் ஏற்றிருக்கிறீங்க. மக்கள் பாக்கெட் இருக்கிற பரத்தை சொரணி வாங்கிட்டே இருக்கீங்க. ஒரு 500 ரூபா நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன் 2021, எனக்கு 1500 ரூபா கட்டுறேன். வருஷத்துக்கு 6 தடவை கட்டுறேன், 30 தடவை கட்டுறேன். 5 வருஷத்துல 30,000 50,000 ரூபா ஒவ்வொருத்தருக்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ எல்லா பக்கம் வருமானம் அதிகமாக இருக்கு, கடனை அதிகமாக வாங்கியிருக்கீங்க. அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போச்சு? தேர்தல் வாக்குறுதி 25 நீங்க என்ன சொன்னீங்க? நிதி மேலாண்மை நல்லா பண்ணுவோன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன், இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். அது 2வது இடத்துல இருக்கு கடன் வாங்குறதுல. இந்தியாவிலே ஜிடிபி சொல்ற கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உற்பத்தி திறன்ல முதல் இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா.
அது இருக்குது கடன் வாங்குறதுல 3வது இடத்துல. வளர்ச்சி அதிகமா தமிழ்நாடு இருக்கு. மத்திய அரசு கொடுக்கிற டேட்டா படியே பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னாடி இருக்கு அப்படிங்கறத பல துறைகள்ல தமிழ்நாடு முன்னாடி இருக்குன்னா இன்னைக்கு வச்சா நாளைக்கு தென்னை மரம் வருமா? இன்னைக்கு வச்சா நாளைக்கு இளநீ வருமா? கடந்த 30-40 ஆண்டுகளாக அனைத்து கட்சிகளும் ஆட்சி செஞ்சதுனால தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதுல இன்னைக்கு அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அவங்க புதுசா சொல்றாங்க மத்திய அரசே சொல்லிருச்சு 11% வளர்ச்சி. நான் சொல்றேன் இன்னைக்கு வளர்ச்சி டிபேட்னு ஒரு சேனல் நடத்துறீங்க. இந்த சேனல் நடத்தி நல்லா உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல. நீங்க உழைக்கிறீங்க, அது ஜிடிபியில போகும். நான் ஒரு தொழில் பண்றேன், நான் உழைக்கிறேன், அது ஜிடிபியில போகும். இங்க இருக்கவங்க பூரா தொழில் பண்றாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அது ஜிடிபியில போகும். அப்ப இதையெல்லாம் அவங்க கணக்குல எப்படி எழுத முடியும்? அப்ப இது மத்திய அரசுல இது மட்டும் ஒத்துக்கிறீங்கன்னா இந்தியாவிலே இந்தியாவிலே பட்டியலிட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா தாக்கப்படுறது தமிழ்நாடுன்னு மத்திய அரசு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்குதே. அதை பத்தி உதயநிதி பேச சொல்லுங்க, அதை பத்தி ஸ்டாலினை பேச சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துப்பீங்க, தேவையில்லாத விஷயம் விட்டுருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா நெட் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது இருக்கிறதுலே போகஸ் மாடல். விடியல் தரவே இல்லை. எந்த தரவுகளை எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு மாடல் அம்மா வழியில எடப்பாடியார் தான் இது வரைக்கும் கொடுத்திருக்காரு. 10,000 சொன்னா கொடுப்பாரு. ஏன்னா 30,000-40,000 புடுங்கிருக்காங்க ஒவ்வொரு வீட்ல இருந்தும். அடுத்ததா ஒரு ஆட் ஆன் மட்டும்தான் அதுல சின்னதானே, அடுத்து அவங்க திராவிட கேள்வி. மாடல்னு சொல்றாருல, இது வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் மாடல்னு சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. திமுக மாடல்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா சிங்கே அவர்கள் சொன்ன மாதிரி இந்த திராவிடத்துக்குள்ள 32 வருஷம் அதிமுகவோட உழைப்பு இருக்குது. இல்ல இன்னைக்கு பெரியார், GD அண்ணா, இல்ல, இன்னைக்கு கலைஞர், ஸ்டாலின் எல்லா மாடலும் சேர்ந்ததுதான் திராவிட மாடல். அப்ப எம்ஜிஆர் 69 கொண்டு வந்தது பெரிய மாடல் கிடையாது. அம்மா அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல செக்யூரிட்டி வாங்கி கொடுத்தது மாடல் கிடையாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க ஜிடிபி வந்து 11%ங்கிறீங்க. அதை 8% இந்தியாவோடது 4 இருக்கப்ப அதை விட இரட்டிப்பா 8% கொண்டு வந்தது யாரு? எடப்பாடியார் அம்மாவும். 2011 ஆட்சிக்கு வரும்போது 6 லட்சமா இருந்தது ஜிடிபி, முடியும் போது 20 லட்சம். இன்னைக்கு நீங்க 31 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா அந்த 20க்கு நாங்க ஏத்தி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிமுக ஆட்சி முடியும் போது 48 இருந்தது, நீங்க இப்ப 51 ஆக்கியிருக்கீங்க. 2% ஹையர் எஜுகேஷன்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துறது பெருசா, வெறும் 31ல 2011 விட்டுட்டு போனதை 48க்கு உயர்த்தி வச்சிருக்கிறது பெருசா? நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா எல்லா வளர்ச்சியும் இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு பேசுறோம். இதை வந்து ஈஸியா ஸ்டாலின் வந்து தன்னுடைய சாதனை மாதிரி சொல்றாரு. 69ங்கிறது கருணாநிதி அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது வெறும் 6-7%. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 19% உயர்த்தியிருக்கார் பிற்படுத்தப்பட்டோருக்கு. அந்த 69ங்கிறது இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் கிடையாது. மண்டல் கமிஷன் வந்து 50 தாண்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் 69 வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த பாதுகாப்பை சட்டப்பூர்வமாக கான்ஸ்டியூஷன் கொடுத்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர். அப்போ நீங்கள் இந்த திராவிட மாடல் இனிமேல் தயவுசெய்து சொல்ல வேணாம்னு சொல்லுங்கள். ஒன்று கருணாநிதி மாடல்னு சொல்லுங்கள், இல்லை திமுக மாடல்னு சொல்லிங்க. திராவிடம் அப்படின்னு சொல்கிற ஒரே உரிமை அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதற்காக இந்த இயக்கம் உழைத்திருக்கிறது.